பட் ஒரு ஆவரேஜ் இந்தியன் எவ்வளோ சாப்பிடுவான்னு நினைக்கிறீங்க? லைக் 2500 calories. அப்படி இருந்தால் யாருக்குமே தப்பு இருக்குது. அப்ராக்சிமேட்டாக அசால்ட்டாக ஒரு நாளைக்கு 4500 to 5000 கேலரிஸ் அடிக்கும். நார்மல் இந்தியன் பிரேக்ஃபாஸ்ட் கண்டெய்ன்ஸ் 1500 கேலரிஸ் மினிமம். பாடியில் ஹீட் இன்க்ரீஸ் ஆகிறதுனால ஹார்ட் ஏதாவது ப்ராப்ளம் ஆகுமா? டீஹைட்ரேஷன் இஸ் ஒன் ஆஃப் த மேஜர் காசஸ். ஹார்ட் பேஷண்ட்டாக இருக்கிறாங்க அப்படின்னா பீக் வெயிலில் வெளியில் போகிறத டெஃபினட்டாக அவாய்ட் பண்ணணும். இன்னைக்கு ஃபுட் அண்ட் எக்ஸசைஸ் தவிர வேறு என்ன மாதிரியான ஃபேக்டர்ஸ் வந்து இன்னைக்கு ஹார்ட் ஹெல்த்தை ரொம்ப ரிஸ்க்கான இடத்துக்கு கொண்டு போகுது சார்? ஸோ அட்லீஸ்ட் 14 hours வயிற்றில் தண்ணி மட்டும்தான் குடிக்கணும், ஆகாரம் இல்லாமல் இருக்கணும். ஸோ 9:30 பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும்போது பிரேக்ஃபாஸ்ட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மீல். அதில் கார்போஹைட்ரேட்டை 100 grams கம்மியாக வச்சு ப்ரோட்டீன் அண்ட் குட் கொலஸ்ட்ராலை இன்க்ரீஸ் பண்ணணும். நண்பன்னாலே நல்லவன் தான் அப்படின்ற மாதிரி எக்ஸசைஸ்னாலே நல்லது தான். எக்ஸசைஸ் மூலிமா நம்மளுக்கு வந்துட்டு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் 5 to 10%. நம்ம சாப்பிட்ற ஃபுட்டுக்கு தகுந்த மாதிரி எக்ஸசைஸ் வச்சுக்கலாம். ஸோ மைக்கேல் ஃபெல்ப்ஸ் வந்துட்டு 10,000 calories per day எடுப்பார். ஏன்னா இட் ட்ரெயின்ஸ் ஆல் 7 days. இட் ட்ரெயின்ஸ் ஃபார் 6 hours in a day. ஸோ அவர் சாப்பிட்றாருன்னு சொல்லிட்டு நம்ம அவ்வளோ சாப்பிட்டோன்னா முடிஞ்சுது. ஸோ ஆல்வேஸ் கீப் யுவர் சப்ளை பேஸ்ட் ஆன் யுவர் டிமாண்ட். வாக்கிங்கில் நீங்கள் எவ்வளோ பர்ன் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறீங்க? ஆல்மோஸ்ட் ஒரு 500 கேலரிஸ்க்கு யூ ஹேவ் டு ஜாக் ஃபார் 45 minutes. வாக்கிங்கில் 120 கேலரி போகும். 2 இட்லி சாப்பிட்டிங்கன்னா முடிஞ்சுது. ஸ்ட்ரெஸ் அப்படின்ற ஒரு விஷயம் எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்கு? ஸ்ட்ரெஸ் இல்லாத ஆள் யாருமே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸில் இருந்து 80-90 இயர் வயசானவங்க வரைக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்குது. ஸோ அது இட்ஸ் ஈஸியர் டோல், பட் இட் இஸ் அ ப்ராக்டிஸ். மேஜர் ஸ்ட்ரெஸ் என்னென்னா நைட்டு 9:30 மணிக்கு டிவியும் செல்ஃபோனும் ஆஃப் பண்ணாலே பாதி ஸ்ட்ரெஸ் லைஃப்பில் வந்துட்டு இஸ் டேக்கன் கேர் ஆஃப். ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய பிக்கஸ்ட் மிஸ்கான்செப்ஷன் இதுதான் சார். பிகாஸ் அன்ஹெல்த்தினா நான் கம்மியாக சாப்பிட்டுக்கிறேன், ஹெல்த்தினா கூட நான் வந்து எக்ஸ்ட்ரீமாக சாப்பிட்டுக்கிறேன்னு நினைக்கிறாங்க. பட் ஹெல்த்தியோ அன்ஹெல்த்தியோ வி ஹேவ் டு மெயின்டைன் தட் குவான்டிட்டி. அதை நான் சொன்ன மாதிரி ஃபிசிக்கல் எக்ஸர்ஷன் இப்போ எனக்கு நான் பார்த்தா ப்ரிடாமினென்ட்லி ஐ மீன் சீட்டட் ஜாப். எனக்கு மார்னிங் அந்த 1 hour நான் பண்ணுற எக்ஸசைஸ் மட்டும்தான் எனக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி மெஜாரிட்டி. அதுக்கப்புறம் போகிறோம் வரோம், காரில் ட்ராவல் பண்ணுறோம், பேஷண்ட் பார்க்குறோம், ரவுண்ட்ஸ் பண்ணுறோம், அதெல்லாம் இட்ஸ் மினிமல். இட் கம்ஸ் டு அரௌண்ட் ஒன்லி 3000 steps per day. ஸோ நான் ஒரு 4.5 years 6 PM மேலே சாப்பிட்றது கிடையாது. ஐ வாஸ் அ கை வாஸ் ஈட்டிங் அட் 10:30 PM. அந்த டிஃப்ரென்ஸ் உங்களால் கண்டுபிடிக்க பயங்கரமாக. முந்திலாம் நைட்டு சாப்பிடலன்னா தூக்கம் வராது. இப்போ நைட் 8 மணிக்கு மேலே சாப்பிட்டா தூக்கம் வர மாட்டேங்குது. வயிற்றில் வந்துட்டு தூக்கி வரும். எவ்ரி திங் இஸ் அன் ஹேபிட். ஸோ ஐவ் லேர்ன் டு கோ அலாங் வித் மை சிர்கேடியன் ரிதம். சிர்கேடியன் ரிதம்னா நைட் என் மெலட்டோனின் பீக் ஆகும்போது செல்ஃபோனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு படுக்கணும். காலையில் 5 மணிக்கு எழுந்திரிக்கணும். கார்டிசால் பீக் ஆகும்போது போய் எக்ஸசைஸ் பண்ணணும். ஸோ சேஞ்ச் யுவர் லைஃப் ஸ்டைல். ஃபுட்டு கம் செகண்டரி, எதை வேணாலும் சாப்பிட்லாம். ஸோ நான் இந்த 1 hour ஃபிசிக்கல் எக்ஸர்ஷன் பண்ணிவிட்டு வந்த உடனே 200 gram பொங்கலை சாப்பிட்டா முடிஞ்சு போச்சு. ஸோ பொங்கலில் அவ்வளோ கார்பு இருக்குது. அவ்வளோ கார்பை என்ன பண்ணுன்னா சுகரை உடனே ஸ்பைக் பண்ணி கம்மியாகும். எனக்கு பொங்கல் சாப்பிட்டு கொஞ்ச நேரத்துக்குலாம் தூக்கம் வரும். ஏன்னா இட் மேக்ஸ் யூ டயர்ட். குளுக்கோஸ் ஸ்பைக் மேக்ஸ் யூ டயர்ட். அதனால தான் நீ சாப்பிட வேண்டிய ஃபுட் எல்லாமே குளுக்கோஸை வந்து பிளாட்டூவில் வைக்கிறது சாப்பிட்டா யூ ஃபீல் ஆக்டிவ் த்ரூ அவுட் த டேன்ற. பயங்கரமாக பிரியாணி சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஏன் எல்லாருக்குமே தூக்கம் வருது? இட் மேக்ஸ் யூ டயர்ட். ஸோ அதனால் போயிட்டு வந்ததுக்கப்புறம் 4 whole eggs, அதுக்கப்புறம் 50 grams ஆஃப் கார்பு தான் வே பண்ண போர்ஷன். ஸோ யூல் ஹேவ் டு பி நாலேஜபிள் அபவுட் வாட் டு புட் இன் யுவர் பாடி அட் வாட் டைம். அதே மாதிரி நைட்டு பயங்கர ஹெவியாக சாப்பிட்டா இட் இஸ் அன் எக்ஸசிவ் லோட். நைட்டு 7 மணிக்கு மேலே என்னை கேட்டால் சாப்பிடக்கூடாது, மேக்ஸிமம் 8 PM. ஸோ ஃபுட் சாய்ஸஸ் அண்ட் ஃபுட் கன்ஃபியூஷன்ஸ் இதை பற்றிலாம் நம்ம பேசிட்டோம். வி ஹேவ் டிஸ்கஸ் ஆல் அபவுட் திஸ். நெக்ஸ்ட் இஸ் இந்த சம்மர் டைமில் நம்ம இப்போ இருக்கோம். இப்போ இந்த அக்னி நட்சத்திரமும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ பாடியில் ஹீட் இன்க்ரீஸ் ஆகிறதுனால ஹார்ட் ஏதாவது ப்ராப்ளம் ஆகுமா? அண்ட் செகண்ட் பார்ட் ஆஃப் தி கொஷன் இஸ், இப்போது ஆல்ரெடி ஒருத்தங்க ஹார்ட் பேஷண்ட்டாக இருக்காங்க அப்படின்னா ஹீட், அதாவது இந்த சம்மர் டைமில் அவங்களுக்கு வேறு ஏதாவது இன்க்ரீஸ் ரிஸ்க் இருக்குமா? டீஹைட்ரேஷன் இஸ் ஒன் ஆஃப் த மேஜர் காசஸ். சம்மரில் வந்துட்டு எஸ்பெஷலி ஹார்ட் பேஷண்ட்ஸ் வந்துட்டு இந்த பிளட்டோட திக்னஸ், விஸ்காசிட்டின்னு சொல்லும். பிளட் ஷுட் பி சிமிலர் டு வாட்டர். ஒரு பலகையில் இப்படி டில்டடாக வச்சுட்டு ஒரு ட்ராப் தேனும் ஒரு ட்ராப் வாட்டரும் விட்டால் எது ஃபஸ்ட்டு கீழே வரும்? வாட்டர். ஸோ தட் இஸ் த விஸ்காசிட்டி. தேன் மெதுவாக வரும். ஸோ தேன் மாதிரி இல்லை இன்ஜின் ஆயில் மாதிரி திக்காகிடும் பிளட்டு பிகாஸ் ஆஃப் டீஹைட்ரேஷன். அது வரக்கூடாது. அப்படி வந்ததுன்னா ஏற்கனவே ஒரு 70% பிளாக் இருக்குதுன்னு வைங்க ரத்த குழாயில். பிளட்டு ஏற்கனவே அதில் கம்மியாக போகும். அதில் திக்னஸும் ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னா
யூ ஆர் ப்ரோன் ஃபார் ஹார்ட் அட்டாக். அது மட்டும் இல்லாமல் டீஹைட்ரேஷன் கிட்னிக்கு கெடுதி, லிவருக்கு கெடுதி. தட்ஸ் வை ஹீட் ஸ்ட்ரோக்கில் பீப்புள் டை. ஸோ ஹார்ட் பேஷண்ட்டாக இருக்கிறாங்க அப்படின்னா பீக் வெயிலில் வெளியில் போகிறத டெஃபினட்டாக அவாய்ட் பண்ணணும். ஏன்னா நிறைய பேர் ஹார்ட் ஃபெயிலியர் பேஷண்ட்டாகவும் இருப்பாங்க. ஹார்ட் ஃபெயிலியர்னால் என்ன அப்படின்னா 100 ml ரத்தம் இருதயத்துக்கு கொடுத்தீங்கன்னா ஒரு வாட்டி இருதயம் துடிக்கும் போதும் 55 70 ml blood தான் வெளில வரும், ஈவன் ஃபார் அ நார்மல் பர்சன். ஸோ இஎஃப்னு சொல்லுவோம், எஜெக்ஷன் ஃப்ராக்ஷன் சொல்லுவோம். ஸோ ஏற்கனவே ஹார்ட் அட்டாக் வந்து ஹார்ட் பம்பிங் கெப்பாசிட்டி கம்மியாக இருக்கிறவங்க ஃப்ளூயிட் ரெஸ்ட்ரிக்ஷனில் வேறு இருப்பாங்க. டாக்டர் சொல்லியிருப்பார், ஒரு நாளைக்கு நீங்கள் 1 லிட்டருக்கு மேலே குடிக்கூடாது, 1.5 லிட்டருக்கு மேலே குடிக்கூடாது. உடம்புல நீர் சேராமல் இருக்கிறதுக்கு டையூரிட்டிக்ன்ற டேப்லெட் வேறு எடுத்துகிட்டு இருப்பாங்க. ஸோ தே ஷுட் நெவர் வென்ச்சர் அவுட் இன் சம்மர். பண்ணால் தண்ணி கரெக்டாக எடுக்கணும். தண்ணி ஓவராக எடுத்துட்டாங்கனாலும் லங்ஸில் ஃப்ளூயிட் அக்குமுலேட் ஆகி மூச்சு திணறல அட்மிட் ஆகிடுவாங்க. ஸோ காலையில் எனக்கு தெரிஞ்சு 10:30 மணிக்கெல்லாமே நம்ம ஊரில் செம வெயில் அடிக்குது. 10 மணிலேருந்து ஒரு 3 மணி வரைக்கும் இன்டோர்ஸில் இருக்கிறது பெட்டர். இல்லை வெளியில் போயிட்டு வந்தாங்க அப்படின்னா irrespective of whether they are a heart patient or not, கூல் டவுன் யுவர் கோர் பாடி டெம்பரேச்சர். ஸோ அதுக்கு பெஸ்ட் என்ன நான் சொல்வேன் அப்படின்னா, கதர் டவலில் வந்து ஃபுல்லாக தண்ணியில் நினச்சிட்டு எல்லார் வீட்லையும் இப்போ ஃப்ரிட்ஜ் இருக்குது. ஃப்ரிட்ஜில் நான் ஃப்ரீசர் கம்பார்ட்மெண்ட்டில் வச்சுட்டு போயிடுங்க. வெளியில் போயிட்டு வந்தோன்னே அது எடுத்திங்கன்னா அது 4 degreesல தண்ணியோட நல்லா சில்லுன்னு இருக்கும். கழுத்துக்கு பின்னாடி வைக்கணும். கிரிக்கெட் பிளேயர்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க, ஐபிஎல்லில் டு ரெடியூஸ் தர் கோர் பாடி டெம்பரேச்சர் நெக்குல வைப்பாங்க, ஆம்பிட்ஸ் கட்டில் தைஸ்க்கு நடுவில் வைப்பாங்க. ஸோ எக்ஸ்ட்ரீம் ஹீட்லேருந்து வந்தீங்கன்னா தண்ணி குடிக்கிறதுக்கு முன்னாடி கூல் டவுன் யுவர் பாடி. அதுக்கப்புறம் எவ்வளோ ஸ்வெட் ஆச்சோ அதுக்கு ஈக்குவலண்ட்டாக ஒரு 500 ml to 1 liter ஹைட்ரேட் பண்ணணும். உங்கள் ஹைட்ரேஷன் கரெக்டாக இருக்கிறதுக்கு சிம்பிள் வே டு சி இஸ், மிட் டே யூரின் பாஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது டார்க் எல்லோவாக இருந்தது அப்படின்னா யூ ஆர் டீஹைட்ரேட்டட்னு அர்த்தம். லைட் எல்லோ ஆர் ஒயிட் இன் கலர் இருந்ததுன்னா யுவர் ஹைட்ரேஷன் இஸ் பர்ஃபெக்ட்னு அர்த்தம். இதை பேஸ் பண்ணி ஹைட்ரேட் யுவர் செல்ஃப். அதான். ஸோ ஹியூமிடிட்டி இஸ் அனதர் இம்பார்ட்டன்ட் காஸ். வேர்க்குது, அந்த வேர்வை இம்மீடியட்டாக பாடியிலேருந்து ஒரு 10 minutesல எவாப்ரேட் ஆனால் யுவர் பாடி கூல்ஸ் டவுன். ஹியூமிட் கிளைமேட்டில் வேர்த்துக்கிட்டே இருந்ததுன்னா யூ கெட் டீஹைட்ரேட்டட் மச் மோர். ஸோ வெளில போயிட்டு வந்தால் கோல்ட் டவலுக்கு அப்புறம் ஃபேனுக்கு அடியில் இல்லை ஏசிக்கு அடியில் உட்காந்துட்டு தென் ஹைட்ரேட் யுவர் செல்ஃப். மேக் ஷுவர் யுவர் யூரின் இஸ் லைட் எல்லோ டு ஒயிட் இன் கலர் பை ஆஃப்டர்நூன். எக்ஸசைஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஹார்ட்ன்றல ஓவரால் ஹெல்த்துக்கே வந்து எக்ஸசைஸ் இம்பார்ட்டன்ட்னு சொல்கிறாங்க. பட் சில பேர் வந்து இந்த எக்ஸசைஸை வந்து ஜிம் போய் பண்ணுறாங்க, சில பேர் வாக்கிங் மட்டும் பண்ணுறாங்க, சில பேர் பண்ணுறதே கிடையாது. ஸோ ஹார்ட் ஹெல்த்தை நான் வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா எஃபெக்டிவ் எக்ஸசைஸ் மினிமமானதுன்னா எது சொல்லுவீங்க? அது 2 செக்மெண்ட்டாக பிரிச்சுக்கலாம். ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு அவங்களோட ஹார்ட்டோட கண்டிஷன் பேஸ் பண்ணி ரெக்கமெண்டேஷன். ஓகே. ஹார்ட் ப்ராப்ளம் இல்லாதவங்களுக்கு ரெக்கமெண்டேஷன், அது வராமல் தடுக்கிறதுக்கும். ஸோ ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு அகைன் கன்சல்ட் யுவர் கார்டியாலஜிஸ்ட். உங்களுக்கு வந்துட்டு பிளாக் இருக்கா, ஒரு ஸ்டென்ட் வச்சுருக்கா, பைபாஸ் பண்ணியிருக்கா, அதுக்கு தகுந்த மாதிரி மாறும். என்னால் எதுவுமே பண்ண முடியாது, நடக்கிறதே எனக்கு கஷ்டன்றவங்க வாக்கிங் மட்டும் பண்ணால் போதும். இன்டர்நேஷ்னல் ரெக்கமெண்டேஷன் இஸ் 5 out of 7 days in a week அட்லீஸ்ட் 45 minutes of வாக்கிங் சொல்கிறாங்க, பிரிஸ்க் வாக்கிங். அது மட்டுமே பண்ணக்கூடியவங்க அது மட்டுமே பண்ணுங்கள். பட் ப்ரிடாமினென்ட்லி வெயிட் ட்ரைனிங். போஸ்ட் பைபாஸ் பேஷண்ட் கூட நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, உங்களோட ஹார்ட் பம்பிங் கெப்பாசிட்டி பேஸ் பண்ணி உங்களால் எவ்வளோ வெயிட் தூக்க முடியும், அட்லீஸ்ட் ஒரு 5 கிலோவாவது எடுத்து ஆல் மசில்ஸ் ஷுட் பி டோன். மசில் டோன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கரண்ட் ரிசர்ச் ஷோஸ் தட் மசில் மாஸ் ஜாஸ்தி இருக்கிறது தான் கிவ்ஸ் த மேக்ஸிமம் ப்ரொடெக்ஷன் டு ஆல் த ஆர்கன்ஸ் இன் அவர் பாடி, பிரெயின், ஹார்ட்டு, லிவர், கிட்னி எல்லாத்துக்குமே. ஸோ நான் பார்த்துருக்கேன் லேடிஸ் ஜிம்மில் காமனாக பண்ணுறது என்னென்னா வருவாங்க, ட்ரெட்மில் இஎஃப்எக்ஸ் மட்டும் பண்ணிட்டு போயிடுவாங்க, விச் இஸ் ஒன்லி கார்டியோ. நோ, உள்ளே வந்தோடனே ஸ்ட்ரெச்சிங்கை முடிச்சுட்டு 20 to 30 minutes ஆஃப் 2 மசில் குரூப்ஸ் கண்டிப்பாக டெய்லி ட்ரெயின் பண்ணணும். ஃபாலோட் பை 15 to 20 minutes ஆஃப் கார்டியோ பண்ணால் போதும். ஸோ மசில் ட்ரைனிங் இஸ் 100% important. Everybody should do, especially the women should do much more than men. ஏன்னா women have more genetically more fat percentage than men. ஸோ ஒருத்தவங்களோட ஹார்ட்டை வந்து ஸ்ட்ராங் ஆக்கணும்னா எந்த எக்ஸசைஸ் இஸ் த பெஸ்ட் ஆப்ஷன்? அதாவது நண்பன்னாலே நல்லவன் தான் அப்படின்ற மாதிரி எக்ஸசைஸ்னாலே நல்லது தான். பட் என்ன நீங்கள் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, எக்ஸசைஸ் மூலிமா நம்மளுக்கு வந்துட்டு கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்டு 5 to 10% தான். ஸோ நம்ம சாப்பிட்ற ஃபுட்டுக்கு தகுந்த மாதிரி எக்ஸசைஸ் வச்சுக்கலாம், சரியா? ஸோ வென் யுவர் சப்ளை இஸ் மோர், எக்ஸசைஸ் ஷுட் ஆல்சோ பி மோர்.
அதனால தான் மைக்கேல் ஃபில்ப்ஸ் எனக்கு தெரிஞ்சு அவரோட ரெக்கார்டை யாருமே பீட் பண்ணல. ஒலிம்பியன் அத்தனை கோல்டு மெடல் ஸ்டில் ஹோல்ஸ் த ரெக்கார்டுன்னு நினைக்கிறேன் மைக்கேல் ஃபெல்ப்ஸ். ஸோ மைக்கேல் ஃபெல்ப்ஸ் வந்துட்டு 10,000 கேலரிஸ் பர் டே எடுப்பார். ஏன்னா ட்ரெயின்ஸ் ஆல் 7 days, ட்ரெயின்ஸ் ஃபார் 6 hours in a day. ஸோ அவர் சாப்பிட்றாருன்னு சொல்லிட்டு நம்ம அவ்வளோ சாப்பிட்டோன்னா முடிஞ்சது. ஸோ ஆல்வேஸ் கீப் யுவர் சப்ளை பேஸ்ட் ஆன் யுவர் டிமாண்ட். பட் ஒரு ஆவரேஜ் இந்தியன் எவ்வளோ சாப்பிடுவான்னு நினைக்கிறீங்க? 2500 கேலரிஸ் அப்படி இருந்தால் யாருக்குமே தொப்பை இருக்காது. அப்ராக்சிமேட்டாக சொன்னேன். அப்ராக்சிமேட்டாக அசால்ட்டாக ஒரு நாளைக்கு 4,500 to 5,000 கேலரிஸ் அடிக்கும். 5000. ஓகே. நார்மல் இந்தியன் பிரேக்ஃபாஸ்ட் கண்டெய்ன்ஸ் 1,500 கேலரிஸ் மினிமம். பிரேக்ஃபாஸ்ட் மட்டும். அது மினி டிஃபனுன்றதே 1,500 கேலரிஸ் தான். ஓகே, அப்போ அதுலேயே பாதி முடிஞ்சிருது நம்ம. அதுலேயே முடிஞ்சுது. அண்ட் வாக்கிங்கில் நீங்கள் எவ்வளோ பர்ன் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறீங்க? ஆல்மோஸ்ட் ஒரு 500 அப்ராக்ஸ். 500 கூட இல்லை. 500 கேலரிஸ்க்கு யூ ஹேவ் டு ஜாக் ஃபார் 45 minutes. 45 minutes ஜாக் பண்ணணும். வாக்கிங்கில் 120 கேலரி போகும். ஜஸ்ட் 120. 2 இட்லி சாப்பிட்டீங்கன்னா முடிஞ்சுது. ஸோ நான் 45 minutes வாக் பண்ணுறதும் நான் 2 இட்லி சாப்பிட்றதும் ஈக்குவல். ஒரு இட்லி 70 கேலரிஸ், 70 to 80 கேலரிஸ். அப்போ நான் சாப்பிட்றதுக்கு ஈக்குவலாக நான் ஒர்க் அவுட் பண்ணோன்னா ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் இஸ். யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஹவ் யுவர் பாடி யூட்டிலைசஸ் த கேலரி. ஓகே. ஸோ இங்கே தான் பிஎம்ஆர்ன்றோம், பேசல் மெட்டபாலிக் ரேட். நான் காலையில் கண்ணு முழிச்சு வெறுமை படுத்துக்கிட்டு மூச்சு மட்டும் இழுத்து விட்றேன்னா என் உடம்பை வந்துட்டு மெயின்டைன் பண்ணுறதுக்கு கேலரி தேவைப்படுது. லட்சக்கணக்கான செல்ஸ் டெய்லி இறக்குது, புதுசாக வருது. ஸோ ஒரு ஹீமோக்ளோபினோட லைஃப் ஸ்பேன் 120 நாளுன்னு சொல்கிறோம். ஒரு லிவர் செல்லோட லைஃப் ஸ்பேன் 250 to 300 days. ஸ்கின் செல்ஸோட லைஃப் ஸ்பேனு 3 to 4 weeks. டபிள்யூபிசி இன்ஃபெக்ஷன் வந்தால் நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுற செல்லு வந்துட்டு 4 to 10 days. ரத்தம் ப்ளீட் ஆனால் கிளாட் பண்ணுற பிளேட்லெட்ஸ், அந்த பிளேட்லெட்ஸ் வந்துட்டு இஸ் அகெயின் 3 to 14 days. ஸோ இது மாதிரி ஒரு செல்லுக்கும் பிரெயின் செல்லுலேருந்து ஹார்ட் செல்லுலேருந்து கணக்கு இருக்குது. ஸோ இதெல்லாம் புதுப்பிச்சுக்கிறதுக்கு கேலரி தேவை. ஒரு வேலையுமே பண்ணாமல் டு கீப் யூ அலைவ் how many calories is requiredன்றது தான் பேசல் மெட்டபாலிக் ரேட். இது சின்ன வயசில் ஜாஸ்தி இருக்கும், ஏன்னா யூஆர் க்ரோயிங். க்ரோத் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லாருக்குமே less than 2,000 கேலரிஸ் தான். ஒரு நாளைக்கு 2000 கேலரிஸ் தான். ஸோ பேசல் மெட்டபாலிக் ரேட் யாருக்கு நீங்கள் அசஸ் பண்ணிங்கனாலும் மிஷினில் 1,500 to 2,000 தான் இருக்கும். அதனால தான் வெயிட் லாஸ்னா தே அட்வைஸ் 2,000 கேலரி டெஃபிசிட் டயட்டில். ஓகே, வாட் இஸ் த அதர் வே தட் யூ கேன் பர்ன் யுவர் கேலரி அப்படின்னா நீட்டுன்னு சொல்கிறோம், நான் எக்ஸசைஸ் ஆக்டிவிட்டி தெர்மோஜெனசிஸ். அதாவது ஜிம்மில் போய் எக்ஸசைஸ் பண்ணாமல் நீங்கள் என்னென்ன பண்ணுறீங்க, வீட்டில் சமைக்கிறீங்க, துணி துவைக்கிறீங்க, காரை வாஷ் பண்ணுறீங்க, வாட் எவர் எனிதிங் ஆக்டிவிட்டி எக்ஸசைஸ்ன்னு இல்லாமல் நீங்கள் பண்ணுற டே டு டே ஆக்டிவிட்டி தட் பர்ன்ஸ் அரவுண்ட் 20%. யா 10 to 20% இட் பர்ன்ஸ். நீட் டைஜஷன், நம்ம சாப்பிட்ற சாப்பாடை ஜீரணம் பண்ணுறது இஸ் அகெயின் அ ப்ராசஸ். அதுக்கும் கேலரிஸ் தேவைப்படுது. தெர்மல் எஃபெக்ட் ஆஃப் ஃபுட்டுன்னு சொல்லுவோம், அதுவும் 20%. சரியா? ஸோ எக்ஸசைஸ் மூலிமா நீங்கள் பர்ன் பண்ணுற கேலரி, இப்போ நான் சொல்கிறேன் இல்லையா 1 hour ஒர்க் அவுட் பண்ணுறேன், ஜஸ்ட் 5 to 10% தான். ஸோ அதனால தான் நான் அரை மணி நேரம் வாக்கிங் போயிட்டேன்ட்டு நாள் ஃபுல்லாக கண்ட்ரோல் இல்லாமல் சாப்பிட்டா எக்ஸசிவ் கேலரி இஸ் கன்வெர்டட் இன்டு ஃபேட் அண்ட் கெட்ஸ் ஸ்டோர்ட். ஸோ ஆல்வேஸ் மெயின்டைன் த டிமாண்ட் அண்ட் சப்ளை ஈக்லிபிரியம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ், இன்றைக்கி ஃபுட் அண்ட் எக்ஸசைஸ் தவிர வேறு என்ன மாதிரியான ஃபேக்டர்ஸ் வந்து இன்றைக்கி ஹார்ட் ஹெல்த்தை ரொம்ப ரிஸ்க்கான இடத்துக்கு கொண்டு போகுது சார்? ஆல்ரெடி சொன்னது தான், அது யூஸ்வலாக 7 cardinal ரூல்ஸ்ன்னு சொல்லுவேன். ஃபஸ்ட்டு நான் சொன்ன மாதிரி 7 மணிக்கு முன்னாடி சாப்பிடுங்க. அட்லீஸ்ட் படுக்க போகிறதுக்கு 3 hours முன்னாடி டெஃபினட்டாக லாஸ்ட் மீல் முடிச்சிடணும். நைட்டு 10 மணிக்கு தூங்கணும். காலையில் 6 மணிக்கு முன்னாடி எழுந்திரிக்கணும். 45 to 1 மணி நேரம் 45 minutes to 1 hour ஆகுது சம் ஃபார்ம் ஆஃப் எக்ஸசைஸ் பண்ணணும். அதில் வெயிட் ட்ரைனிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். பிரேக்ஃபாஸ்ட், ஸோ நைட்டு 7 மணிக்கு சாப்பிட்டீங்கன்னா மறுநாள் காலையில் 9:30 மணிக்கு தான் பிரேக்ஃபாஸ்ட்டு. ஏன்னா அது பேர்லேயே இருக்குது, பிரேக்கிங் த ஃபாஸ்ட். நைட்டு 10:30 மணிக்கு சாப்பிட்டு திருப்பி விடிய காலையில் 7 மணிக்கு சாப்பிட்றதுக்கு பேர் பிரேக்ஃபாஸ்ட் கிடையாது. ஸோ அட்லீஸ்ட் 14 hours வயிற்றில் தண்ணி மட்டும்தான் குடிக்கணும், ஆகாரம் இல்லாமல் இருக்கணும். அது ஆட்டோஃபேஜின்ற ப்ராசஸ் ஃபார்ம் ஆகி தேவையில்லாததை உங்கள் பாடியே அகற்றிடும். யூ வில் ஸ்டார்ட் லூசிங் வெயிட் இதை பண்ணாலே. ஸோ 9:30 பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும்போது, பிரேக்ஃபாஸ்ட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மீல். அதில் கார்போஹைட்ரேட்டை 100 grams கம்மியாக வச்சு ப்ரோட்டீன் அண்ட் குட் கொலஸ்ட்ராலை இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ சிம்பிளாக என்ன 3 to 4 whole eggs சாப்பிட்டிங்கன்னா
ப்ரோட்டீன் அண்ட் ஃபேட் அதிலே கிடச்சிருது. கார்போஹைட்ரேட்டை வந்துட்டு எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக பண்ண முடியும்? தோசைனா 2 தோசை, இட்லினா 2 இட்லி, பொங்கல்னா 50 கிராம். ஃபுட் வெயிங் ஸ்கேலை எல்லாருமே என் பேஷண்ட்ஸை வாங்க சொல்லுவேன். மெஷர். ஓட்ஸ்னாலும் குவான்டிட்டி தான். ஓட்ஸில் நல்ல இது கிளைசிமிக் இண்டெக்ஸ் கம்மின்னு சொல்லிட்டு அது வந்துட்டு ஒரு 200 கிராம் போட்டு சாப்பிட்டா அதுலேயும் எந்த பிரச்சனையும் கிடையாது. வச்சுட்டு அதுக்கப்புறம் பசிக்கும் போது சாப்பிடணும். இதுதான் பேசிக். ஸோ இதை ஃபாலோ பண்ணாலே நம்மளுக்கு ஒரு குட் ஹெல்த் இருக்கும், ரைட்? ஓகே. ஸோ இதெல்லாம் தாண்டி ஸ்ட்ரெஸ் அப்படின்ற ஒரு விஷயம் எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது? ஸ்ட்ரெஸ் இல்லாத ஆள் யாருமே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸில் இருந்து 80, 90 இயர் வயசானவங்க வரைக்கும் ஸ்ட்ரெஸ் இருக்குது. ஸோ அந்த ஸ்ட்ரெஸ் வந்துட்டு மல்டி ஃபேக்டோரியல். நம்மளை சுற்றி இருக்கிற சொசைட்டி அண்ட் என்வாயர்மெண்ட் அது நம்ம கண்ட்ரோலில் இல்லை. புருஷன் ஸ்ட்ரெஸ்ஸு கொடுக்கலாம், பசங்க ஸ்ட்ரெஸ்ஸு கொடுக்கலாம், ஒய்ஃபு ஸ்ட்ரெஸ்ஸு கொடுக்கலாம், பேரண்ட்ஸு, த லிஸ்ட் கோஸ் ஆன். ஒர்க் ஸ்பேஸ், பாஸு, கலீக்ஸு, அவங்க யாருமே நம்ம கண்ட்ரோலில் இல்லை. நம்ம கண்ட்ரோலில் இருக்கிறது நம்ம மட்டும்தான். ஸோ இட்ஸ் டஃப். பட் அகெயின் ஒன் ஆஃப் த மேஜர் ஃபேக்டர்ஸ் என்னன்னா, இப்போ இந்த எலெக்ஷன் ரிசல்ட்டில் எத்தனை பேர் ஸ்ட்ரெஸ் ஆனாங்க? எனக்கு 2-3 பேர் செஸ்ட் பெயினோட வந்துட்டாங்க. பிபி இன்க்ரீஸ் ஆகி அத்தனை பேஷண்ட்ஸ் அந்த ஃபாலோ பண்ணி. ஏன்? ஸோ அது இட்ஸ் ஈஸியர் டோல், பட் இட் இஸ் அ ப்ராக்டிஸ். மேஜர் ஸ்ட்ரெஸ் என்னென்னா, நைட்டு 9:30 மணிக்கு டிவியும் செல்ஃபோனும் ஆஃப் பண்ணாலே பாதி ஸ்ட்ரெஸ் லைஃப்பில் வந்துட்டு இட்ஸ் டேக்கன் கேர் ஆஃப். அண்ட் அந்த எக்ஸசைஸ் பண்ணும்போது கூட நிறைய பேர் பார்த்துட்ருக்கேன், ஏதாவது பேசிக்கிட்டு ஏதாவது பார்த்துக்கிட்டு. அந்த ஒரு 45 minutes allocate, concentrate on your body.